நமஸ்தே தோஸ்தோம், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் லேர்னிங் ஹிந்தி வித் லோட்டஸ். இன்னைக்கு வீடியோவில் घ ஃபோர்த் லெட்டர் இன் கான்சனன்ஸ் ஹிந்தி வியஞ்சனில் உள்ள 4வது மெய்யெழுத்து घ அதில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் பார்க்கலாம். घ घर घर வீடு. கான்னு படிக்கக்கூடாது, घ घ அப்படி படிக்கணும். घ घड़ी घड़ी क्लॉक घड़ीगारम. घ घड़ी साज घड़ी साज கடிகாரம் செய்பவர் இல்லைனா அதை வந்து சரி செய்பவர். घ घना घना அடர்த்தி டென்ஸ். घना ஜங்கல்னா அடர்த்தியான காடு. இப்போ வந்து மரங்களோட நிழல் வந்து திக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து பேடோன் கி கனி சாயா அப்படின்னு சொல்லலாம். அடர்த்தி, திக், டென்ஸ். घ घन घन மேகம், க்ளவுட்ஸ். கன்னுக்கு வந்து 2 மீனிங் வரும். மேகம் கியூபு. இதில் வந்து மேகம்ங்கிற மீனிங்க்கு இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கணுன்னா, ஆஸ்மான் மே கனே சாயே ஹேன் அப்படின்னா வானத்தில் மேகங்கள் உள்ளன. கனே அப்படின்னா மேகம், கனுனா மேகம், கனே அப்படிங்கிறது மேகங்கள். ஆஸ்மான் மே கனே சாயே ஹேன் அப்படின்னு சொல்லலாம். घ घन घन. ஸோ கன்னுக்கு இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா கியூப், கனசதுரம், ரூபிக் கன். घ घबराना घबराना அப்படின்னா நர்வஸ் ஆகிறது, நடுக்கம். மே घबराया நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். घ घड़ियाल घड़ियाल இது வந்து ஒரு வகையான முதலை. இங்கிலீஷில் வந்து கேரியல்னு சொல்லுவாங்க. குரோக்கடைல் கிடையாது, இது ஒரு வகையான முதலை. இங்கிலீஷில் கேரியல். घ घड़ा घड़ा பாட், குடம். घ घमंड घमंड அப்படின்னா பெருமை, ப்ரைடு. ஃபார் எக்ஸாம்பிள், பாரதிய ஹோனே பர் கமண்ட ஹை, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் பீயிங் அன் இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கமண்ட். घ घरेलू घरेलू வீட்டு உபயோக பொருள் இல்லைனா டொமஸ்டிக், உள்நாட்டு பொருள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓ घरेलू காம் கர்த்தி ஹேனா, அவள் வீட்டு பணிகளை செய்கிறாள், வீட்டு வேலையை பார்க்குறாங்க. घरेलू காம். घरेलू சாமான் அப்படின்னா வீட்டு உபயோக பொருள். ஆல்சோ இப்போது घरेलू ஜான்வர் அப்படின்னா வீட்டு பிராணி, டொமஸ்டிக் அனிமல். घरेलू ஜான்வர். வீட்டு விஷயம் அப்படிங்கிறதுக்கு घरेलू மாமலே அப்படியும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். घ घसीटना घसीटना அப்படின்னா இழுத்து செல்வது, டு ட்ராக், ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணுறது. இதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தரையில் வந்து ஒரு பொருளை இழுக்கிறோம் அப்படின்னா ஜமீன் பர் घसीट रहा है, அவன் வந்து தரையில் பிடிச்சி இழுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜமீன் பர் घसीट रहा है. घसीटना அப்படின்னா இழுத்து செல்வது. சில டைம் வந்து என் பேரை அந்த விஷயத்தில் இழுக்காத. மாமலேனா என்ன சொன்னேன், வீட்டு விஷயம்னு சொன்னேன் இல்லையா. மாமலே அப்படின்னா விஷயம்னு சொன்னேன் இல்லையா, பிரச்சனை இல்லைனா அந்த இன்சிடெண்ட் அந்த மாதிரி. ஸோ என் பேரை இதில் இழுக்காதனா, மேரா நாம் இஸ்மே மத் घसीटो, பேச்சு வழக்கில் சொல்கிறது மத் घसीटो. ஸோ ஒரு விஷயத்தை வந்து இழுத்து செல்வது घसीटना. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நாற்காலியை இழுக்கிறதுக்கு வந்து குர்சி घसीटना, நாற்காலியை இழுக்கிறது. ஓகேங்களா. घ घपला घपला அப்படின்னா ஸ்கேம், மோசடி. घपला கியானா அவங்க வந்து ஒரு மோசடி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு. घ घसना
घसना தேய்க்கிறது, ரப்பிங். ஹாத் घसना கைகளை ரப் பண்ணுறது. ஆன்கே மத் घसोना டோன்ட் ரப் யுவர் ஐஸ். நம்ம கண்ணை கசக்கிறோம் இல்லையா, அதை கசக்காதன்னு சொல்கிறதுக்கு ஆன்கே மத் घसो இல்லைனா ஆன்கே மத் घसना அப்படி சொல்லலாம். செருப்பை தேய்க்காமல் நட. சில பேர் செப்பலை தேய்ச்சிட்டே நடப்பாங்கள்ல. செப்பல் घसाए बिना चलिए. घसनाனா உரசுறது, தேய்க்கிறது. घसीटनाன்னு இப்போ ஒரு வேர்டு பார்த்தோம். அது வந்து ஃபோர்ஸாக இழுக்கிறது ஒரு விஷயத்த. இது வந்து தேய்க்கிறது, ரப் பண்ணுறத வந்து घसना அப்படி சொல்லலாம். घटना घटना அப்படின்னா நிகழ்வு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சம்பவம் நேற்று நடந்தது, நேற்றுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஏ घटना கல் घटी. நேற்று ஸ்கூலில் ஒரு நல்ல இன்சிடெண்ட், நல்ல நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறதுக்கு கல் ஸ்கூல் மே ஏக் அச்சி घटना हुई. கல்னா நேற்று, ஸ்கூல் மே ஏக் ஒரு, அச்சி घटना हुई நல்ல சம்பவம் நடந்தது, நல்ல நிகழ்வு நடந்தது. இது வாழ்க்கையில் ஒரு அழகான நிகழ்வாக மாறியது. இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு அழகான இன்சிடெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஜீவன் கி சுந்தர் घटना பன் கயி. வாழ்க்கையோட அழகான சம்பவமாக, அழகான நிகழ்வாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு. ஒரு வருத்தமான சம்பவம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னா ஏக் துர்கட்னா घटी. துர்கட்னா விபத்து நடந்தது அப்படிங்கிறதுக்கு. घनघोर घनघोर எக்ஸ்ட்ரீம்லி டென்ஸ், மிகவும் அடர்த்தியாக இருக்கிறது. घनघोर பாதல்னா அடர்ந்த, ரொம்ப அடர்த்தியான மேகம். பாதல் அப்படின்னாலும் மேகம், ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம கன்னா வந்து மேகம்னு பார்த்தோம் இல்லையா, கனானா அடர்த்தின்னு பார்த்தோம். घनघोरனா மிகவும் அடர்த்தி. ஸோ இதில் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். கன்னா வந்து மேகம் இல்லைனா க்யூபு, கனா அப்படின்னா அடர்த்தி, घनघोर அப்படின்னா மிகவும் அடர்த்தி. இப்போ வந்து பஹுத் கனா பாதல், கனானா நம்ம அடர்த்தின்னு பார்த்தோம். பஹுத் கனா பாதல் அப்படின்னா மிகவும் அடர்த்தியான, ஏன்னா பஹுத்னா மிகவும், கனானா அடர்த்தி, பாதல்னா க்ளவுடு. அதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்ன எழுதலாம் பாருங்கள். घनघोरனா மிகவும் அடர்த்தி, பாதல், घनघोर பாதல். घटाव घटाव நம்ம மேத்தமெட்டிக்ஸில் சப்ட்ராக்ஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, குறைக்கிறது, கழித்தல், அதுக்கு घटाव அப்படி சொல்லலாம். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில், இப்போ வந்து சப்ட்ராக்ட் 4 from 10, 10லேருந்து 4 கழிச்சிருங்க, 10லேருந்து 4 கழிக்கவும் அப்படிங்கிறதுக்கு 10 में से 4 का घटाव करें. 10னா 10, 10 में से 4, 4னா 4, 4 का घटाव करें அப்படின்னா 10லேருந்து 4 கழிக்கவும். இப்போ வந்து இந்த குறைவு அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலான்னா, இந்த வருஷத்தில் வந்து மழை வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து इस साल बारिश में भारी घटाव हुआ. बारिशना மழை, सालना இயர். इस साल बारिश में भारी घटाव हुआ. மழை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த வருஷத்தில். ஸோ நிறையா சென்டென்ஸ் நம்ம ஸ்போக்கனில் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ இங்கே சொன்னேன், புரியணுங்கிறதுக்காக. घटाना घटाव அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கழித்தல். घटाना அப்படின்னா குறைத்தல், சேம் மீனிங் தான் வரும், ஓகேங்களா. घटनाனா இன்சிடெண்ட்டு. ஸோ இந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் இங்கே வந்து அதில் ஸ்டார்ட் ஆகிறது தான் சொல்லியிருக்கேன். அதோட வரிசை, ஃபார் எக்ஸாம்பிள் கா கி கி அந்த மாதிரி நான் சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து கான்சனன்ஸ் எழுதுறது அப்புறம் ரீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும் இந்த வேர்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ घटाना குறைத்தல். खर्चा அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா. खर्चा அப்படிங்கிற வேர்ட் பார்த்துருப்போம்.
செகண்ட் மெய் எழுத்து கேல. கர்ச்சானா என்னன்னு பார்த்துருப்போம், செலவுன்னு பார்த்துருப்போம். செலவை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கர்ச்சா கட்டானா ஜரூரி ஹே. ஸோ செலவை குறைக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கர்ச்சா கட்டானா ஜரூரி ஹே. இந்த மருந்து வந்து வலியை குறைக்கும் அப்படிங்கிறதுக்கு இஸ் தவா சே தர்த் घटता है. திஸ் மெடிசன் வில் ரெடியூஸ் த பெயின். தவானா மெடிசன், தர்துனா பெயின், घटता है குறையும். घमौरी. घमौरी வியர்க்குரு. ப்ரிக்லி ஹீட், சம்மர் டைமில் நமக்கு வியர்க்குரு வரும் இல்லையா, அதை घमौरीன்னு சொல்லுவாங்க. முஜே घमौरी हो गई, எனக்கு வந்து வேர்க்குரு வந்துருச்சு. பச்சே கே பீட் பர் घमौरी है. பச்சேனா குழந்தைங்க, பீட்னா முதுகு. பச்சேக்கு பீட் பர் घमौरी है, அவங்க முதுகில் வந்து வியர்க்குரு இருக்குது அப்படிங்கிறதுக்கு. घटक. घटक இது வந்து ஒரு காம்பனண்ட், ஐ மீன் சயின்ஸில் ஒரு கூறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பகுதி, ஒரு அங்கம். ஃபார் எக்ஸாம்பிள், पानी एक महत्वपूर्ण घटक है. வாட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். ஓகேங்களா? ஸோ வேறு எப்படி சொல்லலாம், இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து 4 காம்பனண்ட் இருக்குது, 4 கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் ஃபார்முலே மே 4 घटक ஷாமில் ஹே, 4 घटक ஹே அப்படி சொல்லலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் घ 4வது மெய் எழுத்து घ அதில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான அப்டேட் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தன்யவாத்.